நம்ம பார்க்க போகிறது சென்னைக்கு அடுத்தபடியாக மினி சென்னையாகவே மாறிட்டு வர லொக்கேஷனில் ரெசிடென்ஷியலுக்காகவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட கொடுத்துருக்காங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் வீடுகள்னு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற அம்யூனிட்டிஸ் அண்ட் சரௌண்டிங்ஸில் வரப்போகிற ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், சைட்டை ரீச் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் சைட்ல இருந்து சென்னை ORR அதாவது அவுட்டர் ரிங் ரோடுக்கான கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த லொக்கேஷனில் யாருமே பிளாட் ஆர் வீடு மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 24 lakhs இருந்தாலே நீங்க இங்க மனையோட வீடாவே வாங்கிக்கலாம். லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, உங்களோட விருப்பப்படி கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபரா இந்த தை மாசத்துல அதாவது January 14ல இருந்து February 15க்குள்ள லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சைட்டு எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பிரைஸ் என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்க ஏன் இந்த பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற எல்லா டீடைல்ஸையுமே சைட்டுக்கு உள்ள போயே பார்க்கலாம் வாங்க. இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா பூமி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வேதவழி நகர்ன்ற பேரில் செங்கல்பட்டு GSTக்கு நியர்பைலேயே நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட். டோட்டலாக 11 acres, அதில் 213 plots பிளான் பண்ணியிருக்காங்க. பிளாட்டுங்களோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் 600 square feetலேருந்து 4000 square feet வரைக்குமே இருக்குது. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பிளாட் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 24 hours செக்யூரிட்டியோட ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. மேஜராக இங்கே கொடுத்துருக்கிற ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ். மெயின் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 feetலையும், சப் ரோட்ஸுமே 33, 30 and 24 feetல தான் பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்காங்க, 3 phase EB, அவென்யூ ட்ரீஸ் அண்ட் உள்ளேயே 2 பார்க்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கான எல்லா வசதிகளுமே சைட்டுக்குள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சைட்டுக்குள்ள ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1599. ஸோ ஒரு 9,60,000 இருந்தாலே 600 square feetல ஒரு லேண்ட்ல நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் பிளாட் அண்ட் டைட்டில் கிளியரா டாக்குமெண்ட் இருக்கிறதால 70% வரைக்கும் லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு மனையோட சேர்ந்து வீடாவே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி 24 lakhs பட்ஜெட்ல ஒரு வீடு செமி ஃபர்னிஷ்டாவே அவைலபிளா இருக்கு. நீங்க அதையுமே புக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பிடிச்ச பிளாட்ல எனக்கு விருப்பப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டும் per square feetக்கு 2500 பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டி குடியேறீங்க, அடுத்தபடியா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு அடிப்படையான வசதிகள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு ஷாப், பக்கத்திலேயே ஸ்கூலு, காலேஜஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அது இல்லாமல் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பார்ட்டி ஹால்ஸ்னு எல்லாமே உங்களுக்கு சரௌண்டிங்ஸ்லேயே, அதாவது ஒரு 200 meters to 500 meter டிஸ்டன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சைட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நான் இப்போ சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் சைட்டுக்குள்ளேயே வருவீங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது சைட்ல இருந்து ஒரு 500 metersல ஸ்டேட் ஹைவே வருது. அதுலயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி ஒரு 6 minutes டிராவல் பண்ணீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் நியூ செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டும் ரீச் பண்ணிடலாம். ஒரு 7 minutes டிராவல்லையே GST ரோடுன்னு ஆக்சசிபிலிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கிற லொகேஷன் தாங்க இது. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பிளான்ல இருப்பாங்க. ஒரு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே 3 to 4 yearsல ட்ரிபிள் த டைம் அப்ரிஷியேட் ஆகிற வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி பிளாட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்ற பிளான்ல இருப்பாங்க. அந்த விதத்துல நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டு மகாபலிபுரம் ரோட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் 62 கிராமங்களோட சேர்த்து செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒரு மினி சென்னையா மாத்திர பிளான்ல தான் எல்லா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு 2 to 3 yearsக்குள்ளேயே இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டிவி அண்ட் நியூஸ் பேப்பர்லயுமே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ இங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் முடியும் போது ஒரு 2 to 3 yearsல கண்டிப்பா உங்களோட லேண்ட் ட்ரிபிள் த டைம் வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றதை தாண்டி இப்போ ஸ்பெஷலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான ரிசார்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட் சோனு, தியேட்டர், மால்ஸ்னு இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லை. சடனா உங்களுக்கு பூம் ஆயிட்டு வர ஒரு லொகேஷன் ஹாட் ஸ்பாட்டா மாறிட்டு வருது. அது இல்லாம ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பெரிஃபரல் ரிங் ரோடு. இந்த பெரிஃபரல் ரிங் ரோட் பார்த்தீங்கன்னா எண்ணூர் போர்ட் டு மகாபலிபுரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பூஞ்சேரியில கனெக்ட் பண்றாங்க. பூஞ்சேரியிலேயே மானாமதின்ற ஒரு ஜங்ஷன் இருக்கு. இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சைட்ல இருந்து பேக் சைட்ல தான் இருக்கு. இந்த மானாமதி ஜங்ஷன்ல இருந்து SP கோயில் ஜங்ஷன், அதுல
அதுல இருந்து அப்படியே சென்னையோட அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் பண்றாங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடுன்றது சென்னையோட மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மேஜர் டிரான்ஸ்போர்ட் காரிடார் தாங்க. இந்த காரிடாரை நீங்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல சைட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலான்றப்ப உங்களோட லேண்ட் இங்க இருந்ததுன்னா எவ்வளோ டெவலப்மெண்ட் வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்றத கண்டிப்பா நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம மதுராந்தகத்துல 2000 ஏக்கர்ஸ்ல குளோபல் சிட்டி, ஒன் ஹப் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப், இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு இது எல்லாமே செங்கல்பட்டுல வர லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாமே நீங்க சைட்டை கடந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடுவீங்க. அண்ட் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. ஸோ சைட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஐடி ஹப்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் தாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸில் உங்களோட லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசிடென்ஷியல் நீடுமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் மினி சென்னையிலையாவது எனக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு உடனே வீடு கட்டி அதுக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்கே நீங்கள் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 2 to 3 இயர்ஸில் கண்டிப்பாக எனக்கு ட்ரிபிள் த டைம் வேல்யூ அப்ரிஷியேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். கமர்ஷியல் பர்பஸ், அதாவது ஒரு வீடு கட்டி ரெண்டல் விடணும், காலேஜஸ் எல்லாம் நியர்பை இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டல் விடுற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணி எனக்கு வந்து மந்த்லி இன்கம் சாலிடா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது காமனா எல்லாருமே இந்த பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனுங்க. அது நீங்க ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இங்க லேண்ட் தேடுறீங்க, நல்ல டெவலப்மெண்ட் வந்த அப்புறம் லேண்ட் தேடுறீங்க, இந்த பிரைஸ்ல தேடுறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இந்த டைம்ல இந்த பிளாட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுதான் ஒரு கிளவரான சாய்ஸ். ஏன்னா பக்கத்திலேயே ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்னு எல்லாமே இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி முதற்கொண்டு எல்லாமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட்டுக்குள்ள இருக்கிற அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாம சரௌண்டிங்ஸ்லயும் ஏகப்பட்ட கமர்ஷியல் அம்யூனிட்டிஸ் இருக்கிறதால நீங்க இந்த பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட்டை விசிட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. இந்த நியூ இயர்ல இந்த பிளாட்ல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியா வீடுகள் அண்ட் லேண்ட் பத்தின யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம வீடு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.